கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் தன்னைத்தானே நமக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அதற்கு ஈடாய் எந்த விதமான காணிக்கையுமே நம்மளால செலுத்த முடியாது. ஆனா நம்ம பாடல் மூலியமாவது கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். வேதத்துல சொல்லி இருக்கிறபடி தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 69 அதிகாரம் 30 இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறபடி நாம் பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்தலாம். பரனே உம்மை நான் துதிப்பதற்கு நான் ஒன்று போதுமா, பலியாய் உமக்கு அர்ப்பணிப்பதற்கு ஆடொன்று போதுமா, கர்த்தனை இன்னும் எப்படி புகழ்வேன், கைமாறாயதை செலுத்திடுவேன், கர்த்தனை இன்னும் எப்படி புகழ்வேன், கைமாறாயதை செலுத்திடுவேன், காருண்யனை கடன் தீர்க்க வருவேன், என்ன காணிக்கை பதிலாக தருவேன், காருண்யனை கடன் தீர்க்க வருவேன், என்ன காணிக்கை பதிலாக தருவேன், பரனே உம்மை நான் துதிப்பதற்கு நான் ஒன்று போதுமா, பலியாய் உமக்கு அர்ப்பணிப்பதற்கு நாடொன்று போதுமா, வளமிடம் இருபுறத்திலும் பெருக பண்ணினீரே, வாழும் கூடாரம் அதை விசாலப்படுத்தி வழி அவருக்கு ஈடாக்கினீரே, நான் அருகதை தான் உள்ளவனா, வழி அவருக்கு ஈடாக்கினீரே, நான் அருகதை தான் உள்ளவனா, பரனே உம்மை நான் துதிப்பதற்கு நான் ஒன்று போதுமா, பலியாய் உமக்கு அர்ப்பணிப்பதற்கு ஆடொன்று போதுமா, நின் ஜீவ வார்த்தையை என்னில் ஊற்றென பாய்ச்சி ஜீவியம் அதையே என் சாட்சியாய் நிறுத்தி, நின் ஜீவ வார்த்தையை என்னில் ஊற்றென பாய்ச்சி ஜீவியம் அதையே என் சாட்சியாய் நிறுத்தி, எந்தையை என்னை உயர்த்தி வைத்தீரே, நான் அருகதை தான் உள்ளவனா, எந்தையை என்னை உயர்த்தி வைத்தீரே, நான் அருகதை தான் உள்ளவனா, பரனே உம்மை நான் துதிப்பதற்கு நான் ஒன்று போதுமா, பலியாய் உமக்கு அர்ப்பணிப்பதற்கு ஆடொன்று போதுமா. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்டை நீங்க டைப் செய்யலாம். நன்றி.